முதலில் என்னை முதல்வராக்க எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. நம்மளோட ஆட்சியில் கொண்டு வர போகிற திட்டங்கள் பற்றி பார்க்குறோம். திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அரசு ஆப், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்கள் தொகுதியிலேயோ உங்கள் தெருவிலையோ ஏதோ ஒரு பிரச்சனைனா அது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணி அது யாராலாம் சரி பண்ண முடியுமோ அந்த அரசு அதிகாரிகளோட ஐடியா இதில் இருக்கும். அதை நீங்கள் டேக் பண்ணிடுங்க. கடைசியாக அதில் என்னையும் டேக் பண்ணி வச்சுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பிரச்சனை சரி பண்ணிடுச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ்டுன்னு ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கும், அதை கொடுங்க. அப்படி இல்லைனா ஒரு வாரத்துக்கு அடுத்து நான் அதில் இன்வால்வ் ஆவேன். அது சம்மந்தப்பட்டு நடவடிக்கை எடுக்காத அனைத்து பேருமே டிஸ்மிஸ் தான். ஓகேங்களா? இதே நான் கொண்டு வர போகிற திட்டங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுங்கள். நம்மளோட முதல் அறிவிப்பு, அரசாங்கம் நடத்தும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும். தனியார் நடத்தும் டாஸ்மாக் கடைகள் 9 மணி வரைக்கும் தான் இருக்கணும். அதையும் தாண்டி அரசாங்க சைட்லேருந்து கொடுக்குற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடந்தால் மட்டும்தான் அதுகளுக்குமே கரெக்டான லைசன்ஸுகள் கொடுக்கப்படும். அடுத்து 2வது திட்டம், விவசாயிகள் தான் விலையை நிர்ணயிக்கணும். அதை தாண்டி அதை கொண்டு போகிறவங்களாம் சரி, அதை கொண்டு போய் விற்கிறவங்களாம் சரி, இதில் கமிஷன் மட்டும்தான் இருந்துமே. அந்த ஒரு பொருளோட விற்கிற அதிக லாபம் விவசாயிகள் தான் போய் சேரணும். அதை உற்பத்தி பண்ணுறவனு தான் விலையை நிர்ணயிப்பான். அடுத்து, ஆணவ கொலைகள், தீண்டாமை பிரச்சனைகளுக்கு அதில் குற்றவாளி ஆக்கப்படுறவங்க, நீங்கள் யார்கிட்ட அந்த மாதிரி பண்ணீங்களோ அதே தெருவில் வேலைக்காரர்களாக ஆக்கப்படுவார்கள். இவர்கள் பணிவிடை செய்யணும். அது எத்தனை நாட்கள்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அதுக்கு மேலே எது பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன தண்டனை சொல்கிறாங்களோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். இப்போ உள்ள தலைமுறைகளை மாற்ற இது. அடுத்த தலைமுறைகள் இந்த ஜாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக சாதி மாற்ற திருமணங்கள் அரசு சைட்லேருந்தே உங்களுக்கு முற்றிலும் எல்லா செலவையும் எடுத்து அரசு நடத்தி வைக்க போனோம். சாதி மாற்று திருமணங்கள் நடக்கும் அனைத்து மண்டபங்களுக்கும் அந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ, எம்பின்னு அனைவருமே போய் அதை சிறப்பிக்கணும். நான் ஃப்ரீயாக இருந்தால் நானும் கட்டாயம் அது பங்கேற்பேன். அடுத்து, பெண்கள் பாதுகாப்பு. பாலியல் வன்கொடுமை நடக்கும் குற்றங்களில் அதில் குற்றவாளியாக கருதப்படுறவங்களுக்கு கொலை அந்த மாதிரி தண்டனை நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. அதே தாண்டி வாழும் வரை நரகம் அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொண்டு வந்திருக்கோம். இந்த தண்டனையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறல, இந்த சாக்கடையில் அவன் அடியில் போயிட்டு மூச்சு முட்டி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற வேலைகளாக இருக்கட்டும், ஒரு ரோடு போகிற தாள் வெயில் நின்று வரணும், கஷ்டமான வேலைகளில் அவங்கள நாள் முழுக்க அவங்க வேலையாட்களாக படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஊதியம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சேரும். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் சாப்பாடு. வாழும் மாதிரி நரங்களை அவங்க அனுமதிப்பார்கள். அதுக்கடுத்து இலவசம்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தமிழகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருந்தாலும் 500 கோடி தான் சொத்து சேர்த்து வைக்கணும். அதையும் தாண்டி 500 கோடிக்கு மேலே சேர்த்து வைக்கிற ஒரு ரூபாயும் ஒரு சொத்துக்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமாகவும் அது அரசாங்கத்துக்கு நேரடியாக வராது. நாங்கள் அடுத்து சொல்ல போகிற இலவசங்களில் உள்ள மக்களுக்கு சேர்ந்து சேரும். மலைவாழ் மக்கள், கல்வி அனைத்துக்குமே இந்த பணங்கிறது போயிடும். இது எதுக்காண்டினா, இன்றைக்கு ஒருத்தர் 10வது தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சொத்து இன்றைக்கு உள்ள தலைமுறை சாப்பிடலாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமாகுது. அடுத்து, இலவசத்தில் முதல்ல சொல்ல ஹெல்மெட் இலவசம். 18 வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் ஹெல்மெட் இலவசம். அனைத்து வீடுகளுக்கும் இருந்துடும். இது வருஷத்துக்கு ஒரு ஹெல்மெட் கொடுப்போம். கல்வி முற்றிலும் இலவசம். காலேஜு, பள்ளி இப்படின்னு அனைத்து கல்வியிலும் இலவசம். எவ்வளோ நாளும் படிச்சுக்கலாம், நீங்கள் படித்தா மட்டும் போதும். அடுத்து, மத்திய சைட்லேருந்து இந்திய அளவில் எந்த தேர்வை நீட்டினாலும் அதற்கு தமிழக மாணவர்கள் முற்றிலும் தயார் செய்வதற்கு தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் ஒரு தாலுகாவிலையும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தான் நீங்கள் அந்த ஆப்பில் தெரிவிக்கலாம். அந்த பயிற்சிக்கு சிறந்த பயிற்சியாளரை கொண்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அவங்க நடத்த புரியலன்னு சொல்லி நீங்கள் டவுட்டு கேட்டு அதுலேயும் உங்களுக்கு சரியானதான் எங்களை மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதேமாதிரி அந்த ஆப்பில் தெரிவிக்கலாம். அடுத்து, 30 கிலோமீட்டருக்கு ஒருக்கா முதல் சிகிச்சை அளிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன மருத்துவமனை ஆரம்பிக்கணும். 50 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு மருத்துவமனைகள். இதையும் தாண்டி வேறு திட்டங்கள் கொண்டு வரோம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.